செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மேஷராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. மேஷம் அப்படின்னா யாருங்க? காலபுருஷ தத்துவத்துல முதல் ராசியா வலம் வரும். இந்த கிளாஸ் ரூம்ல எக்ஸாம் பேப்பர் கொடுக்கறப்ப ஒரு பயம் வரும் பாருங்க. டே ஃபர்ஸ்ட் பேப்பரே என்னோடதுடா, செம்ம திட்டு வாங்க போறேன், செம்ம அடி வாங்க போறேன், இப்படி சொல்லுவாங்க இல்லையா? ஒரு லேப் இருக்குன்னா கூட அதுல ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய பெயர் வருதுன்னா அவங்க தான் முதல்ல மாட்டுவாங்க. ஓகேவா? அந்த மாதிரி இந்த காலபுருஷ தத்துவத்துல சுழலக்கூடிய 12 ராசியில முதல் ராசியா வரக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கைங்கிறதே போராட்டம் தாங்க. சொல்லி மாளாது. எங்களுக்கு அதிபதி செவ்வாய். என்னங்க, ரத்தம் சம்பந்தப்பட்ட ஆளு, பூமி சம்பந்தப்பட்ட ஆளு, சண்டை சச்சரவு போராட்டம் எல்லாருக்குமே ஈஸியா கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். எங்களுக்கு மட்டும் பலகட்ட போராட்டம். அதுவும் பார்த்தா இழுத்துக்கோ பறிச்சுக்கோங்கிற மாதிரி தான் இருக்கும். கைக்கு வர மாதிரி இருக்கும், கடைசியில பார்த்தாக்கா அது வேறு ஒருத்தவங்க கிட்ட போகும். இப்படிப்பட்ட நிலையில இருந்தாலும் கெத்தை விட்டு கொடுக்காம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வாழ்றவங்க தான் இந்த மேஷம். இப்படிப்பட்ட நிலையிலையும் இந்த வாழ்க்கை பயமுறுத்திட்டு மற்றவங்களை பயமுறுத்திட்டு போனாலும் உங்களை நாடி வருபவர்களை நன்கு உபசரித்து அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய உதவிகளை செய்யறவங்க தான் மேஷம். எப்படிங்க? இவங்களுடைய நிலையில பின்னாடி முதுகுல பார்த்தீங்கன்னா 1000 ஈட்டிகள் குத்தப்பட்டிருக்கும். முன்னாடி பார்த்தீங்கன்னா சிரிச்ச முகத்தோட தனக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு தன்னுடைய வழிகளை மறைத்து கொண்டு அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுத்து தன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் சரி தன்னை சார்ந்தவங்களுக்கும் சரி ஒரு பாதுகாப்பு அரண் மாதிரி இருந்து செயல்படக்கூடியவங்க தான் இந்த மேஷராசிக்காரங்க. தலைமை பண்புக்கு உரியவங்க. இவங்க கிட்ட ஒரு பொறுப்பை ஒப்படைச்சிட்டீங்க அப்படின்னா அந்த பொறுப்பு முடிஞ்சுது அப்படின்னு வச்சுக்கோங்க. தப்பா நினைக்காதீங்க. அந்த வேலையை சிறப்பா செஞ்சு கொடுத்துருவாங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம எல்லாருக்கும் தேவையானதை செய்யறது தான் நம்ம மேஷம். இதனாலேயே பல பேர் தன்னுடைய சுயநலத்துக்காக இவங்களை பயன்படுத்திக்கிட்டு இன்ன வரைக்கும் குதிரை சவாரி ஓசியில செய்யற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஏமா அப்படியெல்லாம் பேசுற, அப்படிலாம் பேசாத, அப்படிதான் பேசுவேங்க. காரணம் கேட்டீங்கன்னா உங்களை மற்றவங்க பயன்படுத்துறது தெரியாமலேயே இத்தனை நாள் இத்தனை காலமா வாழ்க்கையில முக்காவாசியை தொலைச்சிட்டு நின்று இருக்கீங்க. முக்காவாசி உழைத்த உழைப்பு எல்லாமே மற்றவங்களுக்காக பயன்படுத்தப்பட்டு விட்டது. எல்லாத்துக்கும் முந்திக்கிட்டு போய் சண்டை போட்டு நியாயம் தர்மம் பேசி அதை நிலைநாட்டக்கூடிய பட்சத்துல அதற்கான முழு பலனை யார் அனுபவிக்கிறாங்க? என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அதெல்லாம் பார்க்க மாட்டோம். உங்க கொம்ப சீவி விட்டா போதும், போனாம் பாரு குத்துனாம் பாருங்கிற மாதிரி மற்றவங்களை உசுப்பேத்தி விட்டா நீங்க போய் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வரீங்க. முடிச்சுட்டு இந்தாப்பா வச்சுக்கோ அப்படின்னு திரும்புறீங்க. ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தா அந்த உழைப்பை அந்த முயற்சியை உங்களுக்காக பயன்படுத்தி இருந்தா இன்னைக்கு நீங்க எந்த அளவுக்கு உயர்ந்து நின்னுருப்பீங்க. உங்களால வாழ்ந்தவங்க எல்லாம் இன்னைக்கு நல்லா இருக்காங்க. உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா போன் கூட எடுக்க மாட்டாங்க. நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மை நினைச்சீங்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. இப்படிப்பட்ட நிலையில வாழும் மேஷ ராசிக்கு இப்ப கூட மேஷ ராசி சொல்லுவாங்க, அட போங்க அடுத்தவன் எனக்கு பண்றது என்ன, நான் என் வாழ்க்கையை பார்த்துக்கிறேன். பார்த்துக்கோங்க. சதா நேரமும் கஷ்டப்படுறதுக்கு ரெடியா இருக்கீங்க. நீங்க படுறது கஷ்டம் இல்லைங்க, ஏமாற்று நிலை. அதை புரிஞ்சுக்கோங்க. சோ உங்களுக்கு இந்த ஏமாற்றத்திலையுமே ஏற்றத்தை தரக்கூடிய ஒரு விஷயம் வந்திருக்கு. தலைப்பை பார்த்திருப்பீங்க, 500 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கும் யோகம், நவ பஞ்சம யோகம். அப்படின்னா என்ன? இதனால உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் வரப்போகுது புரிஞ்சுக்கிட்டு பாருங்க. இந்த பதிவை பார்க்கக்கூடிய பட்சத்துல உங்களை மாதிரி இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் ஒரு சில விஷயங்களை அவங்க வாழ்க்கையில சில சூட்சமங்களை தெரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டும். புரியுதுங்களா? நம்ம செய்யக்கூடிய உதவி அவங்களுக்கு இந்த வகையில கூட செய்யலாம்ப்பா, ஒரு விழிப்புணர்வா இருந்துக்கோப்பா அப்படின்னு சென்ட் பண்ணி விடுங்க. புரியுதுங்களா? அதாவது வீடு தேடி வரக்கூடிய நவ பஞ்ச யோகம்னு போட்டிருக்கேன். மேஷ ராசிக்காரங்க உங்களோட கை சேர்க்கக்கூடிய ஒரு நபர்னு போட்டிருக்கேன். யாரா இருக்கும்? சித்தப்பாவா, பெரியப்பாவா, அவங்களா, இவங்களா, ஃப்ரெண்டா இருக்குமோ அவங்களா? அப்படிலாம் கிடையாது. உள்ள பார்க்கலாமா? தெளிவான விளக்கத்துக்கு முன்னாடி எப்பவுமே நான் சொல்றது ஒண்ணுதான். ஒரு ராசிக்காரங்களுக்கு அவங்களுடைய அதிபதி பலமா இருந்தா அவங்க என்ன வேணா சாதிக்கலாங்க. சோ உங்களுடைய அதிபதி உங்களுடைய ஜாதக கட்டத்துல வலுவா இருக்காரா இல்லையாங்கிறத தான்
நான் கணிக்க முடியாதுங்க. ஏன்னா உங்க ஜாதகம் என் கையில கிடையாது. நம்ம சொல்லக்கூடியது பொது பலன்கள், சரிங்களா? அவர் வலுவா இருந்தாலும் வலுவிழந்த நிலையில இருந்தாலும் சரி, அவரை வலுப்படுத்த வேண்டியது, அவரை மேலும் மேலும் மெருகேற்ற வேண்டியது நம்முடைய பொறுப்பு. ஸோ அவருடைய அதிர்ஷ்ட தெய்வமான முருகப்பெருமானை வழிபாடு செய்வதனால செவ்வாய் பகவானுடைய பலம் கூடும். ஸோ இந்த வீடியோ பதிவு பார்க்கக்கூடிய இந்த தருணத்துல இந்த ஆறுமுகனுக்கு உரிய மந்திர சொல் என்னங்க? ஓம் சரவண பவ. இந்த மந்திர சொல்ல 6 முறை சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவை பாருங்க. ஏற்றத்தை தரக்கூடிய அந்த ஆறுமுகன் உங்களுக்கு துணை வருவாள். வாழ்த்துக்கள்ங்க. இப்போ இந்த பதிவிற்கான முழு விளக்கத்தை பார்க்கலாம். இப்போ 500 வருஷத்துக்கு அப்புறம் இந்த பஞ்சம யோகம் உருவாகுதா அப்படின்னா உண்மையாவே நீ சொல்றது உண்மைதானா அப்படின்னா ஒரு சிலர் கேட்பீங்க. ஆமா, வேத ஜோதிடப்படி கிரகங்கள் என்ன பண்ணுவாங்க? ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில ராசியை மாத்திக்கிட்டே இருப்பாங்க. இதனால சுப யோகங்கள் உருவாகும், ராஜ யோகங்கள் உருவாகும். இது நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். சோ அந்த வகையில நிழல் கிரகமான ராகு பகவான் 2025ஆம் ஆண்டு மே மாதம் 18ஆம் தேதி மீன ராசியில இருந்து கும்ப ராசிக்கு பெயர்ச்சி ஆறாருங்க. இந்த கும்ப ராசியில ராகு பகவான் நுழைந்த பின்னாடி குரு பகவான் என்ன பண்றார்னா மிதுன ராசிக்குள்ள நுழையறார். இதனால ராகு மற்றும் குருவுடைய நிலைகளால நவ பஞ்ச ராஜயோகம் உருவாக போகுது. இந்த ராஜயோகமானது சும்மா வருஷம் வரதோ இல்ல ஒரு 10 வருஷம் 15 வருஷம் ஒரு 30 வருஷம் கழிச்சு வரதோ கிடையாதுங்களா, சரிங்களா? மிகப்பெரிய சக்தி வாய்ந்த யோகம்னே சொல்லலாம். மேஷ ராசிகளா குறிச்சு வச்சுக்கோங்க. 500 ஆண்டுகளுக்கு பிறகுதான் இது நடக்குது, சரிங்களா? இதனுடைய தாக்கம்ங்கிறது எல்லாருடைய ராசிகளுடைய வாழ்க்கையிலும் இருந்தாலும் ராஜயோகம் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது மேஷ ராசிக்கு முதல் பங்கா கிடைக்க போகுது. இதன் காரணமா உங்களுக்கு நடக்கக்கூடிய யோகத்தை ஒரு சில விஷயங்களை நான் சொல்ல போறேன். இதன் மூலம் தொழில் நல்ல வளர்ச்சி பெறும், முன்னேற்றம் அடையும். உத்தியோக பணிகள்ல இருக்கீங்கன்னா மேலும் மேலும் உயர்வை பார்ப்பீங்க. நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் எதை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கோம்? நிதி நிலையை பொறுத்து. அவன் கிட்ட பணம் இருந்தா அவன் நல்லவன், அவன் கிட்ட பணம் இருந்தா அவன் சந்தோஷமா இருப்பான், அவன் கிட்ட பணம் இருந்தா யாரு என்னன்னு தெரியாதவங்க எல்லாம் வந்து உறவாடுவாங்க, உறவுகள் எல்லாம் நம்மள தூக்கி பிடிக்கும். சோ அந்த நிலையும் சிறப்பா இருக்கு. நிதி நிலையில இது நாள் வரைக்கும் நீங்க எந்த அளவுக்கு டவுன்ஃபால் இருந்தாலும் சரிங்க, அடிமட்டத்துல இருக்கலாம், ரோட்டோரம் கடை வச்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு கூட நிதி நிலை சிறப்பா இருக்க போகுதுங்க. நல்ல உயர்வை பார்க்க போறீங்க. இதனால சாக்கடை ஓரம் இருந்தாலும் சரிங்க, நீங்க சாணக்கியத்தனமா கோட்டைக்கு போகக்கூடிய நேரம்னே சொல்லலாம். இந்த 500 ஆண்டுகளுக்கு பிறகு ராகு மற்றும் குரு பகவானால உருவாகக்கூடிய இந்த நவ பஞ்ச ராஜயோகத்தால அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது மேஷ ராசிக்கு உண்டு. அப்படி என்னமா மேஷ ராசிக்கு அடுத்தடுத்து நீ சொல்ல முடியுமா பலன்கள் அப்படின்னா, நவ பஞ்ச ராஜயோகமானது மேஷ ராசிக்கு திடீர் நிதி நன்மைகளை அளிக்க போகுது. இது மட்டும் இல்லாம புதிய வருமான ஆதாரங்களையும் உருவாக்கக்கூடிய வாய்ப்பை கொடுக்க போகுது. ஏன் நீ என்னப்பா எனக்கு வேலை கொடுக்கிறது, நீ என்ன எனக்கு சம்பளம் கொடுக்கிறது, உன்னால எனக்கு என்ன பணம் வருது, நானே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கான ராஜயோகத்தை, உங்களுக்கான தொழில, உங்களுக்கான வருமானத்தை நீங்களே உருவாக்கி கொள்ளக்கூடிய நேரம். வேலை பார்க்கிறோம், தனியார் துறையோ அரசாங்க துறையோ, ஆண்களோ பெண்களோ எந்த துறையா வேணாலும் இருக்கட்டுங்க, ஐடில இல்லைங்க, இல்ல ஒருத்தர் கீழே கை நீட்டி சம்பளம் வாங்குங்க, கூலி வேலை செய்யுங்க, ஒரு கடை கண்ணியில வேலை செய்யுங்க, யாருக்கோ ஒருத்தர் கீழே அடிபணிஞ்சு வேலை பார்க்குறோமா, உங்களுக்கு கட்டாயம் பதவி உயர்வு கிடைக்குங்க. என்ன வேலை செஞ்சாலும் சரி அதுல முன்னேற்றம் இருக்கும். அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பா இருக்கு. குடும்பத்துல இருக்கவங்க கிட்ட உங்களுடைய உறவானது வலுவடைய போகுதுங்க. இத்தனை நாளா குடும்பம்னு ஒண்ணு இருக்கு, நானும் அவங்க கிட்ட சரியா பேசுறதுக்கான டைம் இல்ல, அவங்களுக்கும் என்கிட்ட பேசுறதுக்கான டைம் இல்ல, நான் எல்லாரையும் சேர்த்து பிடிச்சு பார்த்தாலும் யாரும் நான் சொல்றத செய்யறதும் கிடையாது, புரிஞ்சுக்கிறதுக்கு ரெடியாவும் இல்ல. இப்படி இருந்த குடும்ப வாழ்க்கை இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல புரிதலோட குடும்பம் ஒற்றுமையா பலமா வீட்டுல வந்து அடுத்தடுத்த சந்தோஷங்கள் பொங்கக்கூடிய அளவுக்கு சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாக போகுதுங்க. அதே மாதிரி வீட்டுடைய சூழ்நிலை அப்படிங்கிறது மகிழ்ச்சிகரமா இருக்க போகுது. நிதிநிலை சிறப்பா இருக்க போகுது. சிலருக்கு வந்து புதிய சொத்துக்கள் சேரும், வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இதே வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரிங்க, எழுதி வச்சுக்கோங்க, திடீர் லாபம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. அது மாதிரி
அரசு தொடர்பான வேலைகள்ல வெற்றி கிடைக்கும். சமுதாயத்துல கௌரவம் அதிகரிக்குங்க. இத்தனை நாளா எவன் நம்மள மதிக்கிறான், நம்மள போய் பேசலாம்னு நினைச்சா கூட ஒதுக்கிட்டு போறான், சரிடா உன் வீட்டு நல்லது கெட்டதுக்கு வரலான்னு சொல்லி பார்க்க போனா அங்க நம்மளை பார்த்துக்கிறதுக்கு ஆட்கள் கிடையாது. ஏதோ பிச்சைக்கார மாதிரி போனோமா வந்தோமான்னு வந்துடும். மனசாட்சிக்கு துரோகம் பண்ண முடியுமா? அவங்க தான் அப்படி இருக்காங்கனாக்கா நான் ஒரு நல்லது கெட்டதுக்கு போகாம இருக்க முடியுமா? அப்படின்னு நம்ம போய் அங்க அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு தான் வரும். ஒதுக்கி வைக்கிறாங்க, அசிங்கப்படுத்துறாங்க, நம்ம பேசினாலும் பேச மாட்டேங்கிறாங்க இல்லையா? மேஷம் எவ்வளவோ சங்கடங்கள் நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கீங்க இல்லையா? இனி நீங்க சந்தோஷமாய் இருக்க போறீங்க. நீங்க வேண்டான்னு ஒதுக்குனவங்க கூட அவங்க உங்ககிட்ட வந்து உறவாடுவாங்க, உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. வேணான்னு ஒதுக்கி வச்சவங்க எல்லாம் நீங்க வேணும்னு தேடி வரக்கூடிய அற்புதமான காலம் இது. மட்டும் இல்லைங்க, இந்த ராஜயோகத்தினால தூங்கி கொண்டிருந்த அதிர்ஷ்டம் இனி உங்க வாழ்க்கையில பிரகாசிக்க போகுது. இந்த நவ கிரகங்கள் அப்படிங்கிறவங்க தான் நமக்கு நல்லதை கெட்டதை தீர்மானிக்கிறாங்க. ஆளுக்கு ஒரு பக்கம் உட்கார்ந்துக்கிட்டு நமக்கு வேலையை பார்த்து விட்டுறாங்க இல்லையா? அந்த 9 நவகிரகங்கள்ல உங்களுக்கு தரக்கூடிய அந்த பஞ்சம காலத்தை கூட எப்படிங்க, அந்த பஞ்சம் அப்படிங்கிறது என்ன நடக்கும், இல்லாத போகக்கூடிய நிலைதான பஞ்சம்னு சொல்லுவோம். இந்த நவ பஞ்ச யோகம் அப்படிங்கிறது என்னன்னா, அந்த மாதிரி 9 நவகிரகங்கள் உங்களுக்கு கொடுத்த கஷ்டங்கள் எல்லாமே யோகமாக மாற்றக்கூடிய அமைப்பு தான் இந்த நவ பஞ்ச யோகம். புரியுதுங்களா? இந்த அதிர்ஷ்டம் உங்களை வந்து பிரகாசிக்க வைக்கும்னு சொன்னேன். அது மட்டும் இல்லைங்க, ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த மாணவர்கள் இருக்கீங்க இல்லையா, உங்களுக்கெல்லாம் தேர்வுகள்ல நல்ல மதிப்பெண்களை பெற வச்சு வெற்றி பெற வைக்கிறாருங்க. விரும்பிய கல்லூரி விரும்பிய படிப்புல சேரக்கூடிய யோகத்தை கொடுக்கிறார். நான் ஸ்கூல் படிக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு நல்ல ஸ்கூல்ல வந்துட்டு படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். இல்லம்மா நான் வந்து பதவியில இருக்கேன், மேலும் ஒரு பதவிக்கு வந்துட்டு எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கேன், படிப்பு சார்ந்த விஷயம் கல்வி சார்ந்த விஷயத்துல ராகு பகவான் உங்களுக்கு உயர்வை ஏற்படுத்துறார். அதே மாதிரி நிதி நிலையில நல்ல உயர்வு, புதிய வருமானம் ஆதாரங்கள், நீங்க வந்து ரொம்ப பிரபலமாக போறீங்க. எந்த துறைகள்ல வேணாலும் இருங்க, நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் திடீர் அதிர்ஷ்டம் வரும். மற்றவங்க எல்லாம் தெரிஞ்சுக்க கூடிய அளவுக்கு ஏன் உலக அளவுல தெரியறதுக்கான வாய்ப்புகள் கூட கிடைக்கும். அது வந்து ராகு பகவானும் குரு பகவானுடைய சேர்க்கையினால, இந்த நவ பஞ்ச யோகத்தினால, அதே மாதிரி சமுதாயத்துல மதிப்பு மரியாதைங்கிறது உயர்ந்துகிட்டே போகும். பணம் வெளியில சிக்கிட்டு இருந்தா கூட சிக்கிய பணம் கைக்கு வந்து சேரும். வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஆன்மீகத்துல நாட்டம் அதிகமாகும். மனம் வந்து அமைதி கொள்ளும். மகிழ்ச்சிக்கு ஒரு குறையும் இருக்காது. உங்க வாழ்க்கை செழிப்பா இருக்க போகுது. வேலையிலும் சரி வணிகத்திலையும் சரி நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உங்களுக்கு என்னங்க குறை? அம்மா நான் ஒரு கடையில வேலை பார்க்கிறேன், பதவி உயர்வு கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கட்டாயம் பதவி உயர்வு கிடைக்குங்க, சம்பள உயர்வு கிடைக்கும். நான் தொழில் பண்ணிட்டு இருக்கேன், தொழில நல்ல வளர்ச்சி இருக்கும். எனக்கு திருமணத்துக்காக வரன் பார்த்துட்டு இருக்கேன், கண்டிப்பா வரன் கிடைக்குங்க. குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கிட்டு இருக்கேன், நிச்சயம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இல்லம்மா நான் ரொம்ப நாளா வேலை தேடிட்டு இருக்கேன், வேலை கிடைக்குமா? கண்டிப்பா நல்ல வேலை கிடைக்குங்க, முயற்சி பண்ணுங்க. அதே மாதிரி நான் வந்து வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறேன், வெளிநாட்டுல படிக்க போகணும்னு ஆசைப்படுறேன், தொழில் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், வெளிநாடு அப்படின்னாவே எனக்கு ரொம்ப பிடிக்குமா? முயற்சி பண்ணுங்க, நல்ல வாய்ப்பு அமையும். சாதகமான நேரம் இது. புரியுதுங்களா? இல்லம்மா நான் வந்து ஒருத்தர் கீழே வேலை பார்த்துட்டு இருக்கேன், இல்ல நான் ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு அதுல போதுமான திருப்தி இல்ல, வருமானம் இல்ல, புதுசா தொழில் தொடங்கணும்னு ரொம்ப நாளா திட்டம் போட்டுட்டு இருக்கேன், கட்டாயம் இப்ப தொடங்குங்க, அதற்கான சாதகமான காலமா இருக்கும். இப்ப ஒரு சிலர் வருவீங்க, இல்லம்மா நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைன்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன், பங்கு சந்தைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள்ல முதலீடு பண்ணி அதுல வருமானம் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த முதலீடுகள்ல கூட இந்த காலத்திலிருந்து அதிக லாபம் கிடைக்குங்க. முன்னாடி எல்லாம் 10 பைசா இல்லாம நிறைய நஷ்டம் ஆயிடுச்சுமா, இப்படி புலம்புனவங்களுக்கு கூட பழைய முதலீட்டுல இருந்து கூட இப்ப நல்ல லாபம் கிடைக்கும். அதே மாதிரி வேலை தொடர்பா கொஞ்ச தூர பயணமோ இல்ல நீண்ட தூர பயணமோ போயிட்டு வருவீங்க, அந்த பயணங்களால நல்ல நிதி ஆதாயங்கள் இருக்கும். புரியுதுங்களா? இப்போ உங்க ராசியை பொறுத்த வரைக்குங்க ஆல்ரெடி 26/4/2025 அன்னைக்கு ராகு பகவான் ஐன ஜைன போகஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்துக்கு மாறிட்டாருங்க.
அதை தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய 11/5/2025 அன்னைக்கு தான் குரு பகவான் தன வாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு மாற போறார். சரிங்களா? இதனால நினைச்சது எல்லாமே நிறைவேற போகுது. பண வரவுங்கிறது திருப்திகரமா இருக்கும். இதுவரைக்கும் தடைப்பட்ட திருமணம் நடக்கும். சுபகாரியங்கள்ல இந்த தடைகள் விலகி இனிமையாக நடைபெற போகுது. புத்திர பாக்கியம் எதிர்பார்த்தவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். பலர் சொந்தமா வீடு வாங்குறது, வாகனம் வாங்குறது, இந்த மாதிரி சொத்து சேர்க்கை இருக்கு. பூர்வீக சொத்துக்களால லாபத்தை பார்க்க போறீங்க. எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலையுமே வெற்றி கிடைக்க போகுது. குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை பலப்பட போகுது. உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. செய்யக்கூடிய தொழிலையும் சரி வியாபாரத்திலையும் சரி நல்ல லாபங்கள் கிடைக்கும். வேலை எதிர்பார்த்தவங்களுக்கு பதவி உயர்வோட மனசு மகிழக்கூடிய அளவுக்கு எல்லா வகையிலுமே முன்னேற்றம் ஏற்பட போகுது. பயணங்களால அனுகூலம் உண்டாகுது. இதனால குடும்ப பொருளாதாரம் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா குடும்பத்துல சுபிக்ஷமான நிலை உண்டாகுது. பண வரவு சிறப்பா இருக்கும். திருமண சுப செலவுகள் இருக்கும். சொந்தமா பூமி வாங்குறது, மனை வாங்கி மகிழ்ச்சி அடைய போறீங்க. பூர்வீக சொத்துக்கள் கைக்கு கிடைக்கும். இதன் மூலம் பொருளாதார நிலை சீரா இருக்குது. அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல்ல பொருளாதார நிலை சீரா இருக்கிறதுனால கொடுக்கல் வாங்கலையுமே நல்ல நிலையில இருக்குங்க. ஆனா யாரையுமே நம்பி பெரிய தொகையை கடனா கொடுக்க கூடாது. அந்த மாதிரி கொடுத்தே ஆகணுங்கிற நிலையில ரொம்பவே அதிகமா யோசிச்சு தான் கொடுக்கணும். அதே மாதிரி கூட இருக்கவங்களால பண விஷயங்களை நீங்க ஏமாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க உங்களுக்கு துரோகம் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. துரோகம் செய்யறதுக்கு துணிஞ்சு செய்வாங்க. அதனால உஷாரா இருங்க. அதே மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய கோர்ட் கேஸ் வம்பு வழக்குகள் உங்களுக்கு சாதகமான முடிவு கிடைக்கும். இதை பேஸ் பண்ணி தொழில் வியாபாரம் எப்படி இருக்கும்? இந்த நவ பஞ்ச ராஜ யோகத்தினால தொழில் வியாபாரம் நல்ல லாபத்தை கொடுக்கும். நவீன கருவிகளை வாங்கி அரசு வழியில கடன் உதவிகள் கிடைக்கும். புதிய கூட்டாளிகளும் சேருவாங்க. வெளியூர் வெளிநாடு தொடர்புடைய வாய்ப்புகள் கிடைக்கும். தொழிலாளருடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். வங்கி கடன் இருக்கு இல்லையா, அது குறைய போகுதுங்க. அடுத்து உத்தியோகம், நீங்க செய்யக்கூடிய பணிகள்ல உயர்வான நிலை ஏற்பட போகுது. கௌரவமான பதவிகள் கிடைக்க போகுது. உயர் அதிகாரிகளால உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும். மகிழ்ச்சி கிடைக்கும். சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். குடும்பத்தோடு, அதாவது இதனால வெளியில வந்திருந்தோம், குடும்பத்தோடு இப்ப சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. வெளியூர் வெளிநாட்டுக்கு போயிட்டு வேலை பார்க்கணும்னு விரும்பக்கூடியவங்களுக்கு நீங்க விரும்பிய மாதிரியே வெளிநாட்டு வெளியூர்ல வேலை கிடைக்கும். புதிய வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். அடுத்து அரசியல பேர் புகழ் கௌரவம் எல்லாமே உங்களை தேடி வரக்கூடிய நேரம். மக்களுடைய ஆதரவை பெற இத்தனை நாளா கடுமையா உழைச்சிருப்போம். ஆனா இப்போ மக்கள் மத்தியில உங்களுக்கு சாதாரணமாவே நல்ல ஆதரவு இருக்கும். உங்க பேச்சுக்கு மதிப்பு மரியாதை உயரும். கட்சி பணிகளுக்காக அடிக்கடி பயணம் மேற்கொள்வீங்க. பண வரவுகளுக்கு பஞ்சமே இருக்காதுங்க. எடுக்கக்கூடிய முயற்சிகளை வெற்றி கிடைக்கும். அடுத்து விவசாயிகள் பயிர் விளைச்சல சிறப்பா இருக்குங்க. விளை பொருளுக்கு ஏற்ற விலை சந்தையில கிடைக்க பெறுவதனால லாபம் பெருகும். பண வரவு சிறப்பா இருக்கும். புதிய நவீன கருவிகளை வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சிலர் பூமி மனை வாங்கக்கூடிய யோகம் கிடைக்குது. அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியம் சுமாரா இருக்குங்க. குடும்பத்துல மங்களகரமான சுப நிகழ்ச்சிகள் கைகூடி வரும். ஆரோக்கிய விஷயங்களை மட்டும்தாங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஆண்களா இருந்தாலும் சரிங்க, பெண்களா இருந்தாலும் சரி கவனமா இருந்துக்கோங்க. புத்திர வழியில மகிழ்ச்சி நிலவுது. அது போலவே கணவன் மனைவி உறவிலுமே அந்யோன்யம் அதிகமாகுது. பண வரவு திருப்திகரமா இருக்குதுங்க. பொன் பொருள் சேரும். உற்றார் உறவுக்காரங்களை அனுசரிச்சு செல்வது நல்லது. பூர்வீக வழியிலுமே உங்களுக்கு லாபம் கிடைக்குதுங்க. அடுத்து கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் திறமைக்கேற்ற கதாபாத்திரங்கள் கிடைத்து ரசிகர்கள் மத்தியில் ஆதரவை பெற போறீங்க. மேலும் இதுவரைக்கும் நிலுவையில் இருந்த பணத்தொகை உங்க கைக்கு சேர போகுது. சுக வாழ்க்கை, சொகுசு வாழ்க்கை இது எல்லாமே கிட்ட போகுதுங்க. சிறப்பா வாழ போறீங்க. புதுசா காரு பங்களான்னு யோகமான நிலைக்கு நீங்க மாற போறீங்க. அடுத்து மாணவ மாணவியர் கல்வியில நல்ல முன்னேற்றமான நிலை இருக்கும். திறமைக்கேற்ற மதிப்பெண்களை பெற்று முன்னேற போறீங்க. விளையாட்டு போட்டிகள்லையுமே பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெற போறீங்க. பெற்றோர் ஆசிரியர்களுடைய ஆதரவுங்கிறது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்துக்கிட்டே இருக்கும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன பாதிப்புகள் தோன்றி மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தினாலும், அதாவது அன்றாட வேலையவே நீங்க திறம்பட செய்து முடிச்சிட்டீங்கன்னா வெற்றி உண்டு. உங்களை போலவே குடும்பத்தில் இருக்கவங்கள சில நேரங்கள்ல மருத்துவ செலவுகளை ஏற்படுத்துவாங்க. அதே மாதிரி தேவையற்ற பயணங்களை தவிர்த்துக்கோங்க. சோ இப்ப வரைக்கும் பார்த்தது பொது பலன்கள்ல இருந்தே இந்த நவ பஞ்ச ராஜயோகம்ங்கிறது மேஷ ராசிக்கு நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகளை மட்டுமே ஏற்படுத்தி இருக்கு. எல்லாமே கொரடா என் வாழ்க்கையில அப்படின்னு சொன்ன மேஷ ராசிக்காரங்க என்னடா குறை என் வாழ்க்கைக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மாற போறீங்க. சோ அதை தாண்டி நட்சத்திர பலன்களை தெளிவா பார்க்கலாங்க. அஸ்வினி
பரணி கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம். அஸ்வினி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க நீங்க பயமின்றி எந்த காரியத்திலும் இறங்கலாம். துணிச்சலோட எதிலையுமே ஈடுபடுவீங்க. சாமர்த்தியமான பேச்சின் மூலம் எல்லா வகையிலுமே அனுகூலம் கிடைக்க பெறுவீங்க. ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் இந்த நட்சத்திரம் செய்யக்கூடாதுங்க. வீண் வாக்குவாதங்களால பகை வளர்த்துக்க கூடாது. அப்படி வாய்ப்பு இருக்கிறதுனால வாக்குவாதம் பண்ணக்கூடாது. மற்றபடி தொழிலையும் சரி வியாபாரத்திலையும் சரி நல்ல வளர்ச்சி இருக்கும். அடுத்து பரணி நட்சத்திரம் கஸ்டமர் கிட்ட சாதுரியமாக பேச வேண்டியிருக்கும். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு துணிச்சல் அதிகமாகும். எதை பத்தியும் கவலைப்படாம வேலையில வேகம் காட்டுவீங்க. அதே சமயத்துல முக்கியமான முடிவு எடுக்கிறோம் அப்படின்னா அவசரப்படாமல் இருக்கிறது நல்லது. குடும்பத்தில் இருக்கவங்க கிட்டயுமே தன்மையாக பேசி பழகுவது நல்லது. அடுத்து கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமைக்கு ஒரு குறையும் இருக்காது. பிள்ளைகளுக்காக நீங்க செய்யக்கூடிய வேலையில நல்ல வளர்ச்சி இருக்கும். கலைத்துறையில இருக்கவங்க நன்மைகளை மட்டுமே பெறக்கூடிய காலகட்டம். பெண்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரிங்க, அவசரம் கட்டமா நிதானமாக செஞ்சீங்கன்னா வெற்றி நிச்சயம். வீண் வாக்குவாதத்தை தவிர்த்துக்கோங்க. சோ இப்ப வரைக்கும் பார்த்த பொது பலன்கள் நட்சத்திர பலன்கள் இருந்து மேஷராசி செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, யாரையும் நம்ப கூடாது. யார்கிட்டயும் உங்களுடைய பர்சனல் விஷயத்தை பகிர்ந்துக்க கூடாது. எல்லா விஷயத்திலுமே கவனமா இருக்கணும். யாரையும் நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைக்க கூடாது. சோ இந்த நவபஞ்ச யோகம் தரக்கூடிய ராஜ யோகத்தை நம்ம கரெக்டா பயன்படுத்தி நிலை நிறுத்தணும்னா நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் முடிஞ்ச வரைக்கும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகப்பெருமானை வழிபாடு செய்யணும். முருகா நீயே துணைன்னு. அதே மாதிரி வேல் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், வெற்றியை கொடுக்கும். புரியுதுங்களா? இந்த செவ்வாய்க்கிழமையில முருகப்பெருமானை நீங்க எப்படி வழிபாடு செய்யணும்னு தெரியுங்களா? செவ்வரளி பூவால மாலை கட்டி முருகப்பெருமானுக்கு அர்ப்பணிக்க, அவருக்கு ரொம்ப பிடிச்ச தேனும் தினைமாவும் நெய்வேத்தியமாக கொடுக்க, நிறைவான செல்வம், குறைவில்லாத சந்தோஷம், எல்லா வகைகளிலுமே வெற்றி, இப்படி சகல விதங்களிலுமே நன்மைகள் கிடைக்க பெறுவீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசைகள் கிழக்கு வடக்கு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெள்ளை மஞ்சள் பச்சை. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 3 5. அதே போல 2வது பரிகாரம் மற்றும் வழிபாடு, முருகப்பெருமானுடைய அண்ணன் விநாயகப் பெருமானை தினமும் வழிபாடு செய்ய, அதாவது நல்லெண்ணெய் தீபமேற்றி வழிபாடு செய்ய காரிய வெற்றி உண்டாகும். குடும்ப கவலை தீரும். அட விடுங்க, என்ன சனிதசை நடந்தா என்ன, ராகு கேது பண்ணா என்ன, யார் என்ன பண்ணாலும் இந்த நவபஞ்ச யோகம்ங்கிறது மேஷ ராசியுடைய வாழ்க்கைய, அந்த கஷ்ட காலத்தை சாதகமா மாத்தி விட்டுருச்சுங்க. வரக்கூடிய வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்துறது மட்டும்தான் உங்களுடைய வேலை. புரியுதுங்களா? குரு பார்க்க கோடி நன்மை. இப்ப இந்த குரு பகவான் உங்களோட கை கோர்த்திருக்கிறதுனால உங்களுக்கு கோடான கோடி நன்மைகள் உங்களுக்கு சேரப்போகுது. மனுஷனுடைய வாழ்க்கை என்னங்க, நம்மளுடைய தேவைகள் என்ன, மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 10 விஷயம் எழுத முடியுமா? நம்ம லிஸ்ட் போட்டு அந்த 10 விஷயம் பக்காவா நடக்குங்க. பயப்பட வேண்டாம். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.